அனைவருக்கும் வணக்கம். கீத் மீடியா. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்துட்டு மலேசியாவில் இருந்து வந்த ஒவ்வொரு நபர்களை நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோவை ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஓகேவா? சரி, இப்போது நம்ம கீத் மீடியாவுக்கு வந்திருக்கவங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஆனால் மலேசியா டீம் கூட. என்னடா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க ஆனால் மலேசியா டீம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க. கடந்த ஆகஸ்ட் 24, 2024 சிங்கப்பூர் ஃப்ளையர்ஸில் நடந்த மிஸ்டர் அண்ட் மிஸ் ஏஷியாவில் 3rd பிளேஸ் வின் பண்ணவங்க அண்ட் பெஸ்ட் பீப்புள்ஸ் சாய்ஸாக சூஸ் பண்ணவங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் இவங்க தான் வந்துட்டு ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்திருக்காங்க. அதாவது ஒரு 25 நாடுகளில் இருந்து பார்ட்டிசிபெண்ட் கலந்துக்க வருவாங்க. அதில் தேர்டாக வரதே பெரிய விஷயம். ஸோ அது நம்ம தமிழகத்தை சேர்ந்த, அதுவும் கோவை, கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் பானு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? கீத் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஆங்கராக இருந்து தான் உங்களுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ், கரெக்ட். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி உங்களுடைய ஸ்டடீஸ் எப்படி இருந்தது, அண்ட் படிக்கும் போதுல இருந்தே உங்களுக்கு மீடியா மேலே ஆர்வம் இருந்ததா, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் கீத் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஆக்சுவலாக இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே நான் சொல்ல வேண்டியது அத்தனையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு அது தெரியல. ஓகே, படிக்கும் போதுலேருந்து ஆர்வம் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் படிக்கும் போது இந்த சைடில் நான் வருவேன் அப்படிங்கிற தாட்டே இல்லை. எனக்கு வந்து ஒரு அப்பா வந்து ஆடிட்டர் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஆடிட்டிங் லைன்லேயே கூட்டிகிட்டு போகணும் பொண்ணு அப்படின்றதா அப்பாவோட ஆசையாகவும் கனவாகவும் இருந்துச்சு. அது சில காரணத்தினால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஒன்ஸ் வந்து நான் வந்து ஆடிட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. லோக்கல் கோவை டிவின்னு சொல்லிட்டு ஓனர் வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்னோட இதில் வந்து லைவ் பண்ணி தரீங்களா, இது மாதிரி 1 hour தான் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. சரி, ட்ரை பண்ணலாமே. நம்ம வந்து எதுவுமே முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து சின்ன குழந்தைங்க கிடையாது. ஏதோ சரி ட்ரை பண்ணுறேன் சார் சொல்லிட்டு லைவில் நின்னேன். அது அப்படியே போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் நம்ம போகலைன்னா கூட அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு பதிலாக வேறு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து ஏன் பானு வரல, பானுவை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போலாம் சொந்தக்காரங்களே கூப்பிட்டு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க இல்லையா. நம்ம வந்து கேட்குறது கொஞ்சம் அபூர்வம். ஆனால் நம்ம காலர்ஸ் ரெகுலர் காலர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மள மேலே அக்கறையும் அன்பும் கொடுக்கறதுல வந்து மிஞ்சிக்க ஆளே இல்லை. ஸோ தமிழ்நாட்டு பீப்புள் வந்து அவ்வளோ அன்பு கொடுத்தீங்க. ஸோ அதனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்படி சரி, இப்போ இப்படியே உங்களுடைய ஆங்கரிங் ஜேர்னி போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூரில் நடந்த இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ் இதில் ஏஷியாவில் வந்துட்டு நீங்கள் 3rd பிளேஸ் வாங்கியிருக்கீங்க. இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது? ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, இல்லை இங்கே ஏதாச்சும் ஒன்றுனா கூட கலந்துக்கிறதுக்கு ஒரு கூச்சப்படுவாங்க, இல்லை ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அங்கே சிங்கப்பூர் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சது? ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசி த்ரிபிள்என்எஸ் தலைவர் முத்துக்குமார் அவர்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். தலைவர் அவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இவ்வளோ அருமையான ஒரு டீம் கூட வந்து என்னை இவ்வளோ அருமையான எங்கள் பாஸ் கிறிஸ் ஆகட்டும், இல்லை எங்கள் மற்ற அம்பாசிடர் ஆகட்டும், இப்போ பார்த்த எல்லாருமே, இப்போ லைனில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். யாருமே வந்து இவங்க வந்து இன்னொரு நாட்டுக்காரங்க அப்படின்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து அண்ணன், அக்கா, அம்மா அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கிடச்சிருக்கு அப்படின்னா அது தலைவர் முத்துக்குமார் சார்னால தான். நான் வந்து கேசி த்ரிபிள்என்எஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம் சாங், கவர் சாங் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் மாடலிங் ட்ரை பண்ணலாமே, நீங்கள் ஆக்டிங் தானே இருக்கீங்க, இது மாடலிங் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பட் நான் சொன்னேன், ஐயோ என்னால் முடியாது, நம்ம வந்து இவ்வளோ ஃபேட்டாக குண்டாக இருக்கேன், ஸோ நான் முடியாது அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உடம்புல வந்து குண்டோ ஒல்லியோ அதெல்லாம் கிடையாது. அழகுங்கிறத நீ உன்னை எப்படி காட்டிக்கிற அப்படிங்கிறதுல தான் இருக்குது. மனசில், அதாவது ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு அழகு தான். ஸோ அழகுங்கிறது வந்து ஃபேஸ்லேயோ நம்ம வந்து கலர்லேயோ இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திட்டு, சரி ஓகே நம்மளால ட்ரை பண்ணலாமே, ஒரு ஜஸ்ட் ட்ரை தானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு இந்த 3வது இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு நான் வந்து கிறிஸ் சார் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீமுக்கு ரொம்ப 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 நன்றி. சரி, இதுடைய செலெக்ஷன் ப்ராசஸ், ஏன்னா
இப்போ ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ் ஏஷியா அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூ லெவல்லாம் நிறையா இருக்கும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது? எத்தனை கட்டமாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தது? ஓகே, இது வந்து 3 கட்டமாக பிரித்து எடுத்தாங்க. இதில் எனக்கு வந்து கால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்ஸ்அப் காலில் பேசினோம். அப்போ வந்து என்னை வந்து ஆக்டிங் பண்ணி இந்த நடந்து காட்ட சொன்னாங்க. ஹீல்ஸ் வந்து 7 இன்ச் ஹீல்ஸு, நம்மளோட இதில் சொல்லணும்னா 7 இன்ச் ஹீல்ஸு. அதில் போட்டு வாக் பண்ணி காட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிகேல வந்து கொஸ்டின்லாம் கேட்டாங்க, எப்படி வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, இவங்க வந்து டக்குன்னு அவங்க எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 2 ரவுண்டு முடிச்சுட்டு எனக்கு கால் எதுவும் வரல. ஸோ நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா, ஏன்னா அடிக்கடி வந்த கால் இப்போ வரல அப்படிங்கும் போது நான் நினச்சேன் ஓகே நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம், அவ்வளோதான், நம்ம வந்து ஏதோ கண்டுக்கல போல அப்படி சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அகைன் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஒரு டைம் ஒதுக்கி இதில் வந்து நீங்கள் உங்களோட வாக் பண்ணி காட்டுங்க, இது லாஸ்ட்டு ஒன்று அப்படி சொன்னாங்க. சரி கிடைச்சிருக்க வாய்ப்பு ஏன் விடணும்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாமே த்ரூ ஆன்லைன்லேயே நடந்தது. ஜூம் ஆப்பு, வாட்ஸ்அப் ஆப்பில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தாங்க, ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 months விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் செலக்ட் அப்படிங்கிறதே சொன்னாங்க. என்னால் இது வரைக்கும் நம்ப முடியல. சூப்பர். சரி, இப்போ வந்துட்டு அந்த நீங்கள் ஜூம் மீட்டில் இருந்திருப்பீங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எத்தனை பேர் இருந்தாங்க? என்ன மாதிரிலாம் உங்களுக்கு அது எப்படி இருந்தது? இல்லை, அது எப்படி நம்மளை விட அழகழகா, அதோ அழகாக கலராக ஒரு எல்லா பார்ட்டிசிபெண்ட் எல்லாரும் இருக்காங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்கவுங்க பார்த்தோம் நம்மளுக்கு வந்து ஃபியர் தான் வரும், ஒரு மாதிரி ஐயோ என்னடா இவங்க கூட நம்ம நிற்க போகிறோமா, நமக்குலாம் கிடைக்காது. உண்மை அதுதான் நம்ம நினச்சோம். என்ன அதாவது இன்னும் நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்த எங்கள் டீம் அண்டு கிருஷ்ணா சாருக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நான் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், என்னென்னா எல்லாம் ஸ்லிம்மாக, அதான் சொன்னேன் இல்லையா, அழகுங்கிறது வந்து உடம்புலையும் கலர்லேயும் இல்லை, நீங்கள் வரலாம் அப்படின்னு என்னை வந்து எடுத்தது எங்கள் கிருஷ்ணா சார் தான். அவருக்கு எப்படி நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ அது போக கீத் மீடியா வந்து இப்போ இதை வந்து வெளிக்கொண்டு வரீங்க, உங்களுக்கும் பெரிய நன்றி. சூப்பர். சரி, இப்போ வந்துட்டு நீங்கள் இன்னொன்றும் 3rd பிளேஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் பெஸ்ட் பீப்புள் சாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. இது எப்படி கிடைக்கும்? இது வந்து ஓட்டு பண்ணுவாங்க இல்லையா, நம்ம வந்து அதாவது ஃபோட்டோ வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க கலந்துக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஓட் போடுறீங்க நம்ம கொடுப்போம் இல்லையா, அதில் வியூஸ் வந்து அதிகமாக வந்தவங்களுக்காக மக்களுடைய விருப்பத்தை ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓட் பண்ணதில் வந்து நான் நம்பர் 1 வந்திருக்கேன். அந்த ஓட் பண்ணது வந்துட்டு எல்லா தமிழ், ஐ மீன் என்ன சொல்கிறது, சிங்கப்பூர், எல்லா நாட்டிலையும் தான். ஓகே. சரி, அடுத்ததாக கூடுதலாக நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய உடை அந்த பிரிவில் நீங்க வந்துட்டு முன்னணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரியான ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்னா நீங்க அன்னைக்கு அந்த காம்படிஷன் அப்போ வியர் பண்ண உங்களுடைய ட்ரெஸ் கோட் என்ன? ஓகே, என்னோடது வந்து நான் முடிவு பண்ணதே வந்துட்டு நம்மளோட கலாச்சாரம் வந்து சாரி தான் இல்லைங்களா, நம்ம வந்து இது எப்பயுமே விட்டு கொடுக்க முடியாது. இன்னொன்று வந்து தமிழச்சி அப்படின்னாலே நம்ம வந்து சாரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் வந்து இன்னொன்று வந்து நான் திருப்பூரில் வந்து நான் சாரி குயின்னு சொல்லிட்டு பட்டமே வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி சொல்கிறதுனா, இவங்க வந்து ரவுண்டு சொல்லிட்டாங்க என்னென்ன காஸ்டியூம் போடணும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நீங்கள் எப்படி வேணால் இது பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகேன்ட்டாங்க. அது ஒன்று போதுமே. நம்ம வந்து நான் சாரீ எடுத்தால் எனக்கு நல்லாயிருக்கும், என்னோட உடல்வாகுக்கு இது நல்லாயிருக்கும் நான் முடிவு பண்ணேன். ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாரீ அண்டு மேக்கப் எல்லாம் பார்த்தோன்னே அங்கேயே நிறையா சப்போர்ட் கிடச்சிது எனக்கு, நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்போவே சொல்லிட்டாங்க. ஸோ இது எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் நான் வாங்குறது வந்து அது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். சரி, அப்புறம் இன்னொன்று உங்கள் டீம்லேருந்து நான் கேள்விப்பட்டேன், என்னன்னா நீங்கள் இப்படி அவங்க உங்களை இன்வைட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு 3rd பிளேஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ஈவெண்ட்க்கு ஆகஸ்ட் 24, 2024 நடந்ததுக்கு அந்த டே வென்யூக்கு போகிற வரைக்குமே நீங்கள் வரது தெரியாது. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டே அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன். அது ஏன் அப்படி?
அது பெரிய இதெல்லாம் இல்லை. கிறிஸ்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் தான் வந்து பாஸு. ஸோ அவர் வந்து MBSK ஏசியா வேர்ல்டு வைட் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் வந்து இதாக இருக்கார். ஸோ வர சீஃப் கெஸ்ட்டு வர எல்லாரையுமே அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லாம் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தார். ஸோ நம்மளும் அவருக்கு சிரமம் கொடுக்க வேண்டாமேன்ட்டு, எங்களுக்கும் எதுவும் தெரியாது தான். எங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், அதர் நாட்டுக்கு போனால் இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு போகணும், சிம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியல. நானும் அப்பாவும் மட்டும்தான் போனோம். விசாலேருந்து எதுக்குமே நாங்கள் யாரையுமே வந்து உங்களுக்கு நீங்க போகும்போது ஓப்பன் விசா இருந்திருக்கும் இல்லையா? மலேசியாவுக்கு இந்தியால இருந்து போகும்போது இல்ல விசா எடுத்தீங்க? எடுத்தோம் கண்டிப்பா எடுத்தோம். அப்ப அதுக்கு எப்படி, ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறது, அப்ராடுக்கு போறது. ஸோ இது எங்களுக்கு இதா இருந்துச்சு. பட் இப்போ சொல்லும் போது எங்களால் நம்பவே முடியல. போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதே கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ போனோம். அது போய் இவர் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, வர வைக்கலாம்னு சொல்லிட்டு. இவர் இன்னொன்று என்ன, நான் இவர் கிறிஸ்டாரை பற்றி சொல்லணும். MBSK ஏசியா வேர்ல்டு வைட் ப்ரொடக்ஷன் வந்து எங்களை எப்படி வழி நடத்துனாங்கன்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கனா இல்லை வந்து சிங்கப்பூரில் இருக்கனா, சொந்த நாட்டில் இருக்கனானே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூடவே இருந்து, அதாவது நம்ம போனது மட்டும்தான் அவருக்கு தெரியல. அதர்வைஸ் நான் வந்து கலந்துக்கிட்டு திருப்பி நான் இங்கே இந்தியா வந்து சேர்ற வரைக்கும் இந்த டீம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் மாவட்ட கலெக்டர் அவங்கள பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழக அமைச்சர்களை சந்திச்சு அவங்ககிட்ட இருந்து வாழ்த்துக்கள் பெற்றிருக்கீங்க. இதெல்லாம் ப்ரெஸ் மீட் நிறையா எல்லாம், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்பா எப்படி இதை எடுத்துக்கிறாரு? ஓகே, ஏன்னா ஒரு பையனை வந்துட்டு ஒரு இந்த மிஸ்டர் இதுக்கு ஆகணும் அப்படின்னா கூட விடமாட்டாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம பிரதர், அவங்க 2 பேருமே அவங்களுடைய வீடியோ இப்போ இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்துட்டு விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து உங்கள் அப்பா இவ்வளோ என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்காருன்னா, உங்களை விட அப்பாவுக்கு தான் எல்லாரும் வந்துட்டு அவரை தான் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை எப்படி நினைக்கிறீங்க? இவ்வளோ பீப்புள் எல்லாரும் அவங்கவுங்க அரசியலில் அண்ட் ஒரு அஃபிஷியல் ரேங்க்ல இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பாராட்டினாங்க. அது எப்படி இருந்தது அந்த தருணம்? சார், ரொம்ப சூப்பரான கொஸ்டின் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது ஒரு ஆன்சர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா மீடியா லைனில் வந்து ஒரு பொண்ணாக வர்றது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எப்படின்னா, நான் அவ்வளோ வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. எப்படி பொண்ணை போய் அனுப்புறியா, பொண்ணை ஒரு வயசு பொண்ணை போய் நீ வந்து இந்த மீடியாவுக்கு அனுப்புறியா, அப்படி இப்படின்னு பயமுறுத்தினாங்க. எனக்கு அம்மா கிடையாது, எல்லாமே எனக்கு அப்பா தான் சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து வளர்த்து என்னை இது வரைக்கும் இதை பண்ணாத அதை பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது. அப்பா வந்து ஆசைப்பட்டது வந்து ஆடிட்டிங் லைனில் போகணும். ஆனால் நான் இந்த சினிமா ஃபீல்டு எடுக்கும் போது அப்பா வந்து வேண்டான்னு அதாவது ஒரு பெரியவங்கன்னா ஒரு கட்டுப்பாடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொன்னார். ஆனால் என்னோட ஆசைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி பிள்ளை வந்து அவளோட ஆசையை விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, சரி பாப்பா உங்க கூட நான் பேக்ரவுண்டில் சப்போர்ட்டாக இருக்கேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமாக பண்ணு அப்படின்னு. இதுவே ஒரு வெற்றிக்கான முதற்படி. எங்கள் அப்பா இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அப்பா லவ் யூப்பா, நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது. லவ் யூ ஸோ மச். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொல்லினீங்க ஒரு பொண்ணாக வந்து இந்த ஃபீல்டில் கால் எடுத்து வைக்கும் போது அவ்வளோ பயந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பேக்ரவுண்டில் எங்கள் அப்பா பில்லர் மாதிரி இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். இன்னொன்று வந்து இந்த நான் வரும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, இந்த வின் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம வந்து ப்ரெஸ் மீட் நான் வச்சுருந்துருக்கணும். ஓகே, கோயம்புத்தூரில். ஆக்சுவலாக அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் கொஞ்சம் சுற்றி பார்க்கல. ஏன்னா அப்ராட் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, சரி நம்ம இந்த ஈவெண்ட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அதனால வந்து பல சங்கடங்கள் என்னென்னா, மீடியாக்காரங்களும் கேட்பாங்க இல்லையா, உடனே வந்திருக்கலாம்ல, எங்களுக்கு வந்து உடனே நியூஸ் கொடுத்துருந்தா செய்தி சுட நியூஸ் போட்டிருப்போம்லன்ற மாதிரி கேட்டாங்க. பட் அது எங்களால் முடியல. ஸோ அதை ஃபீல் பண்ணால் திடீர்னு நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு கண்கட்டி வித்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் நம்மளுக்கு வந்து திறந்து விட்ட மாதிரி. உண்மை அதுவும் எனக்கு வந்து அப்போ கிடச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்காது. ஏன்னா என்னுடைய டீம், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் நான் மட்டும்தான் இருந்திருப்பேன். இப்போ வந்து என் பாஸ் இருந்திருக்காரு கூட, என்னோட டீம் கிருஷ்ணா சார், காமினி மேம், அப்புறம் வந்து சிவா சார், அப்புறம் வந்து ராஜேந்திரன் சார், இவங்க எல்லாருமே என் கூட இருந்தது
இருந்தது வந்து எனக்கு இன்னும் சப்போர்ட்டாக, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தையே இல்லை, அவ்வளோ சந்தோஷம். சூப்பர். சரி, இப்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பயந்தாங்க. ஐயோ என்ன இப்படிலாம் போகிற, நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டோம், நீ வந்து இன்னும் இப்படியே சுற்றிட்டு இருக்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே வந்து பயமுறுத்து தான் செஞ்சாங்க. ஆனால் இதில் வந்து எப்போ நான் வந்து MBSK ஏசியா வேர்ல்ட் வெப் ப்ரொடக்ஷனில் வந்து நான் வந்து காலடி எடுத்து வச்சனோ, அதுக்கு அடுத்த இது வந்து திருப்பு முனையாக அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு. அதுக்கு நான் கிருஷ்ணா சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மறுபடியும் நான் சொன்னவங்க எல்லாம் இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ கரெக்டான வழியை தான் நீ சூஸ் பண்ணியிருக்க. இனியும் நீ உன் பாதை வந்து தொடரணும், இன்னும் நீ மேலே மேலே அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும். ஸோ உன்னோட பயணம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு சக்ஸஸ். சரி, ஓகே. அதாவது நீங்களும் ஒரு ரோல் மாடல் தான். ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு வேணாம், மீடியானா வேணாம், மாடலிங்னா வேணாம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க. வந்து அவர் இடம் கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்துட்டு காப்பாற்றிட்டு அது ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஆன்சரா, ஒரு வெற்றியா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ பார்த்துட்டு இருக்க கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு உந்து சக்தியாக இருப்பீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னொன்று உங்களை பற்றி சொல்லணும். கீத் மீடியா அப்படின்றது வந்து அம்மாவோட நேமில் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியல. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பெயர் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. ஸோ உங்களுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.